ஹாய் ப்ரோ. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சும்மா சாதாரணமான ஒரு டாபிக் கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப சீரியஸான டாபிக், ஓகேவா? அதனால் வந்து இவன் வந்து என்னடா இப்படி பேசுகிறானே அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ நடந்திருக்க நிகழ்வுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு. சமுதாயம் வந்து எந்த அளவு சீர்குலைஞ்சு கீழே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு சம்பவமே. என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். அதுக்கப்புறம் தப்பு யார் மேலே அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் சரி தான், ஹிந்திக்காரங்களை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இலக்காரமாகவும் அவனை கொஞ்சம் ஏன குறையமாக பார்க்குறதாகவும் அப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஏன்னா அவன் வந்து வரதால தான் நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியும் ஒரு மூட நம்பிக்கையும் இருக்குது. யார் வந்தாலும் உங்கள் வேலை வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஓகேவா? அவன் வரதால தான் வந்து நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையும் ஒரு வெறுப்புணர்வையும் வந்து ஏற்படுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும், ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இப்போ நடந்திருக்க சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூரில் நடந்திருக்கு, ஓகேவா? திருவள்ளூர் டு திருத்தணி போகிற அந்த ட்ரெயினில் வந்து நடந்திருக்கு. அங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வட மாநில இளைஞர், அவர் பேர் வந்து சுரேஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து எப்போதும் போல் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ட்ரெயினில் தான் போயிட்டு இருப்பார் போல இருக்குது எப்பயுமே. அது மாதிரி தான் வந்து அன்னைக்கும் போயிருக்கிறாரு. அன்னைக்கு இந்த மாதிரி வந்து நாய்ங்க வந்து நம்மளை வந்து கடிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியல. எப்போ போலவும் வந்து அவருக்கு இடம் கிடைக்கல அப்படின்னாலும் வந்து ஏதோ வந்து அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ இந்த 4 நாய்ங்க வந்து ஏறி இருக்கு. அப்படி கையில் கத்தி வச்சு அப்படி கெத்தாடி பிள்ளைங்களாம் பார்க்குதுங்களா, பாரு கையில் கத்தியை பாரு, எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா? கையில் கத்தி வச்சுக்கலாம், என்னடா வீரம், படித்து முன்னேறிய வழியை பாருங்களா பிள்ளைங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி டென்ஷன் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி கையில் கத்தி வச்சுக்கிட்டு கெத்து காட்டுறேன், அங்கே பாரு நம்ம தான் அங்கே கெத்து, நம்மளை பார்த்தாலே அலற தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர மாதிரி வந்து கெத்து காட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அவன் அது வந்து ஊருக்காரங்கள்ட்ட கெத்து காட்டினா 4 சாத்தி போடா வெளியே போடா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு தான் வந்து வாயில்லாத, அதாவது வாயில்லாதனா என்ன, அவன் மாநிலத்தில் போய் நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தனா அவன் கொட்டையை பிதிக்கி கையில் கொடுத்துருவான். ஆனால் வந்து நீ வந்து அவன் வெளியூர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னாலும் அவனும் மனுஷன் தானடா. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும், அவன் வந்து பணம் அனுப்புவான், நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியே இருக்கும். அவன் ஏதோ ஞாபகத்தில் அவன் இதான் விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு கையில் கத்தி வச்சுக்கிட்டு அப்படியே வெட்டுற மாதிரி அப்படியே ரீல்ஸ் போடுறது, இல்லைனாடா கெத்து, உன்னை தற்கொலை தானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு உன்னை வந்து ஐயோ வீரன், இவர் தான் வீரர் போல், இந்த டைமில் மன்னராட்சி இருந்தால் இவங்க தான் வந்து படையில் அந்த அந்த படைக்காலத்தில் நின்று எல்லாத்தையும் சதக்குன்னு வெட்டுவாங்க போல் அப்படின்னு நினச்சியா? உன்னை தற்கொலை நினைப்பாங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ரீல்ஸ் பண்ணிவிட்டு எட்ரா வீடியோ எட்ரா, இவனை தாண்டா நம்ம வந்து இவனை வச்சு தானே நம்ம கெத்து காட்ட முடியும். அதாவது உப்புக்கு சப்பானாக இருந்தால் அவனை வச்சு காமெடி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். இவனை வச்சு தான் நம்ம கெத்து காட்ட முடியும், மற்றவன்லாம் போயிட்டு நம்ம பார்த்தோன்னா நம்மளை கொச்சிலே அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவனை வச்சு கெத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நாய்களும் மேலே ஏறி அப்படியே கெத்து காட்டி ரீல்ஸ் எடுத்துருக்குது. அது பத்தாமல் சரி போடா ரீல்ஸ் தானே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் பட்டு விதியேன்னு சரி நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இறங்கி போயிருக்கிறான். பின்னாடி துரத்திட்டு போயிருக்கு. நாயை என்ன பண்ணும், துரத்திக்கிட்டு தான் ஓடியாரும், ஓகேவா? ஓடியாந்துருக்கு, பின்னாடியே துரத்திட்டு ஓடி இருக்குது. ஓடி அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தனியாக தான் இருக்கும். அந்தளவு வந்து மக்கள் வந்து அதிகமாக நடமாட்டம் வந்து அந்தளவு இருக்காது, தனியாக இருக்கும். அந்த இடத்துல போய் அவனை அப்படியே மிரட்டி கொண்டு போயிட்டு இங்கே எடுத்த ரீல்ஸ் பத்தாமல் அங்கே வந்து பயம் காட்டி ரீல்ஸ் எடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு அதனால் ஆள் நல்லா போதையில் கஞ்சா கிசாவில் இருந்திருக்காங்க. கிசா பாய்ஸ் அவங்கெல்லாம் கிசாவில் இருந்துருக்கிற பொண்ணே வந்து அப்படி வெட்டுற மாதிரி தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி எவ்வளோ நேரம் தாண்டா இப்படி பாவலா காட்டுறது, இவன் யார், இவன் வடக்கன் தானே, இவனை வெட்டினா எவன்டா கேட்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவனை போட்டு சரமாரியாக நாய் கொதற மாதிரி மூஞ்சில் வெட்டுறது, காதில் வெட்டுறது. அந்த வீடியோ பார்க்கணும் மேம். வேற
மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அவன் வந்து என்ன ஊராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அவன் ஒரு மனுஷன் தானே. ஓகேவா? உனக்கு 6 அறிவு இருக்குல்ல. நீ ஒரு சின்னோண்டு ஒரு பிளேடு உன் கையில் படுதுன்னா துடிக்கிறீல்ல. அவ்வளோ பெரிய கத்தியை வச்சு கண்டபடி வெட்டுறிய. அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் நீ யோசிக்கணும். யோசிக்க மாட்ட. ஏன்னா நீ அடிச்சிருக்கிற அந்த போதை அப்படி, கஞ்சா அப்படி. ஓகேவா? எப்படி யோசிக்க தோணும்? மனுஷனாக இருந்தால் யோசிப்ப, நாயாக இருந்தால் எப்படா யோசிப்பீங்க? ஏன்டா மற்றவங்கள யோசிச்சு பாருங்கடா. நீ யாராக இருக்கட்டும்டா. நீ வெளியூருக்கு போகிற, உன்னை அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி வந்து உன்னை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வழி வேற. நம்மளை கேட்க எவனுமே வரலையே அப்படிங்கிற மனவேதனை இருக்கு. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யாராவது? இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வந்தவன்னா எப்படி? அவன் நம்ம நாட்டில் உள்ளவன் தானே. அவனும் வந்து சம்பாதிக்கிட்டோம். உனக்கு வக்கு இல்லைன்னா அவன் சம்பாரிச்சிட்டு போகிறான்டா. உனக்கு என்னடா அவனுக்கு வழி வந்துருக்குது அவ்வளவு? கண்டபடி வெற்றிய அவனா நாயா இருந்தாலும் வெட்டினா கூட அதை கேட்கறதுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த மனுஷனை வெட்டினா மட்டும் அந்த அளவு சட்டங்கள் வந்து வலிந்து கொடுக்குது. அது எதனால அப்படின்னு தெரியல. கடுமையான சட்டங்கள் வேணும். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி போதை பழக்கங்களை தடுக்கிறதுக்கான சட்டங்களும் வந்து உருவாகணும். கடுமையான சட்டங்கள் உருவாகணும். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறவங்களை வந்து அவங்களுக்கு பட்டாக்கத்தி வச்சு ரீல்ஸ் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் வந்து அவங்கள கண்காணிக்கிறதுக்குனே ஒரு டீம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே. அதுதான் கையில் கத்தி வச்சிருக்கிறது கெத்துங்கிற ஒரு மனப்பான்மை உருவாக்குற இடமே அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் போடுற இடம் தான். ஓகேவா? அந்த மனப்பான்மை தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதனால் இந்த மாதிரி கையில் கத்தி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி கஞ்சா அடித்து சுற்றுறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நாடு முன்னேறும். அப்போ தான் நம்ம நாட்டு மேலே ஒரு நல்ல மனப்பான்மை மற்ற நாட்டுக்காரங்களுக்கு வரும். இல்லாட்டி நம்மளை வந்து சல்லி பையன் தான் நினைப்பாங்க. இதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவன் என்ன நினைப்பில் போயிருப்பான். அவன் நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம குழந்தை இருக்குது, நம்ம மனைவி இருக்குது, நம்ம அப்பா அம்மா இருக்காங்களே, இவங்கெல்லாம் நம்ம எப்படா கரை சேர்க்க போகிறோம்? நம்ம மாநிலத்தில் தான் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, எங்கேயாவது ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை நினச்சி நீ பெருமை தாண்டா பண்ணணும். எப்படா உங்களுக்கு வந்து அடுத்தவன் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டா நம்ம வந்து அவனை கீழே போட்டு மிதிக்கணும்னு உனக்கு மனப்பான்மை எப்படா வருது? அது நம்ம இதுலேயே கிடையாதுடா. நம்ம தமிழர் நாகரிகத்திலே கிடையாதுடா. அது என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போதை பழக்கங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கஞ்சா பழக்கங்களை முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளை யோசிக்க விடாது. ஓகேவா? இதான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நன்றி.